ஆடி வெள்ளி இன்னைக்கு கரெக்டா ரேடியோல போட்டுடுறா. சினிமா பாட்டு, சினிமால சம்பந்தத்தோட பாட்டு போடுறாளோ இல்லையோ, விசேஷ நாளன்னைக்கு ரேடியோல கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு அந்தந்த பாட்டை போட்டுறா. அவளுக்கும் சருமா போறது. அம்மா என்ன இது கீழாத்து குழந்தைகளை காணோம், சாப்பிட வர என்னதுகளை? வந்துட்டே இருக்கேன் மாமா. வாமா. அவ எங்க பிரீத்தி? அவ சாதாரணமாவே கூட்ஸ் வண்டி மாதிரி, இப்ப கேட்கவே வேண்டாம். சி புள்ளத்தாச்சி பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மாமி, மடை சார், இது கட்டிக்கிட்டாலே வயசு ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு மாமி. 8 வயசு குறைஞ்சிருக்கு. அது என்ன 8 வயசு? நீங்க பார்கெயின் பண்ண ஒரு 10 வயசு சொல்லுவேன். வா வா. மாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு இந்த டெலிகேசி எல்லாம் கிடையாது. மாமி, நீங்க பண்ண டெலிகேசி எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடி, அட்டாக் பண்ணலாம். புளியோதரை டிப்பிக்கல் சவுத் இந்தியன் பிராமின் சாப்பாடு. ஐயர் பிளஸ் ஐயங்கார் காம்பினேஷன். மோர் ஆஃப் ஐயர் அண்ட் லெஸ் ஆஃப் ஐயங்கார்னு சொல்லு. முதல்ல சர்க்கரை போடு. இது அவாபாணி. சக்கரை. ஏன் மாமி, கட்டாயமா இன்னைக்கு சாப்பிட வரணும்னு சொன்னீங்க. ஆனா எதுக்காக இந்த திடீர் விருந்துன்னு சொல்லவே இல்லை பாத்தீங்களா? வெட்டிங் டேயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு ஆடி வெள்ளி, கன்னிகா பொண்ணுங்க நீங்க, உங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடலாமே தோணுது. நாங்க கன்னிகா பெண்கள். சரி, கார்த்தி என்ன கன்னிகா பையனா? கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிட்டு முதலியார் வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறான். அவனுக்கு கொடுக்குற அட்வான்ஸ் விருந்து அவன் நினைச்சிட்டு போட்டோம். அவன் எங்கம்மா கதாநாயகன்? வந்துகிட்டே இருக்கான். ஏதோ போன் பண்ணாம பிரேமி அக்கா ரூம் போனா. ஓ, டெலிபோன் பண்ண போயிட்டானா? அப்போ வந்த மாதிரி தான். மாமா, கார்த்தி வந்தப்புறம் இன்னொரு வாட்டி வேணா நாங்க சாப்பிட ரெடி. இப்போ ஆரம்பிக்கலாமா? என்ன பரிசேஷனமா பண்ணோம்? சாப்பிடுங்களேன். தேங்க்யூ. 3 cheers to கார்த்தி and புளியோதரை. நீ வந்து உட்காரு, போட்டு சாப்பிடுவோம். மாமா, திடீர்னு கார்த்தி இப்படி யூட்டர்ன் அடிச்சிட்டான் பாத்தீங்களா? இந்த காதலே வேண்டான்னு. பிரேமி மாத்திரம் ட்விஸ்ட் அடிக்கலன்னா இந்த காதல் மேட்டர் டோட்டலா ஃபெயில் ஆயிருக்கும். அவருடைய அனாலிசிஸ் பார்த்தீங்களா? முதலியாருடைய கோபமோ சொத்தோ சுகமோ ஆஸ்தியோ இது எல்லாத்தையும் விட பிரேமியை ரொம்ப பாதிச்சது சங்கீதாவோட தூய்மையான உண்மையான காதல். அந்த காதல் நிறைவேறணுங்கிறது தான் அவருடைய லட்சியமா இருந்திருக்கு. இந்த இடத்துல அவ ஒரு அக்காவா இல்ல, ஆத்மார்த்தமான காதலை ஆதரிக்கிற பிரதிநிதியா இருந்திருக்கா. சொந்த பந்தங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நியாயமா நடந்துட்டு இருக்கா. Justice should not only be done, but seen to be done. தம்பி பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, காதலர்கள் ஒன்று சேரணும்னு நினைச்சால அந்த உயர்ந்த உள்ளத்தை நான் பாராட்டுகிறேன் as a retired magistrate. இது ஒண்ணு அப்பப்ப சொல்லிட்டே இருப்பேன். நீ மாத்திரம் ஒண்ணு லேடி அட்வொகேட் சொல்லிக்கிறது இல்லையா? இப்ப அட்வொகேட் சரி, அதுக்காக அடிக்கடி லேடின்னு சொல்லிக்கிறாளையே. மடே, இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் போட்டுக்கோ. புள்ளத்தாச்சி. லவ்ங்கிறத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கிரேட்னஸே புரியும். மாமா காசதான். ஆசைதான். ஏன் இருக்க கூடாது? அடிக்கடி எனக்கு கூட நினைப்பு வரும். என்ன, வேற யாரையாவது லவ் பண்ணலாம்னா? அப்படி இல்லம்மா, மனுஷன் பிறக்கிற போதே 70 வயசுல பிறக்கணும். அதுல இருந்து அப்படியே 18 வயசு வரைக்கும் ஆயுசு ரிவர்ஸ்ல போகணும். லைஃப் எவ்வளவு ஜோரா இருக்கு தெரியுமா? ஹார்ட் பாயிண்ட் சொல்லலாம். அதுக்கு ஒரு படி மேல நான் போறேன். அப்படியே 18 வயசு வரைக்கும் வந்து ஸ்டாப், ஃப்ரீஸ், என்றும் 18ஆ இருந்துடணும். என்ன சௌரியம் சொல்லுங்க? என்ன காதலிச்சுட்டே இருக்கலாம் யூத்ஃபுல்லா. அப்ப கல்யாணம் வேண்டாம், லவ் பண்ணிட்டே இருந்தா போருமா? யார்கிட்ட சண்டை போடுறது? பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறது. அப்போ மாமா is strongly in favor of love. எஸ். ஆனா ஒண்ணு, காதலிக்கிற பையனோட போட்டோவை சாம்பலாக்கி காஃபில கரைச்சு குடிக்கிறது இல்ல லவ். பின்ன வேற என்னதான் சொல்ற? காதலனையே சாம்பலாக்கி கரைச்சு குடிக்கணும்ங்கற. வெறும் போட்டோ இல்லங்கற. பிரேமியக்கா இருந்தா இது ரொம்ப ரசிப்பா. எஸ், she is fond of jokes. நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். எல்லாத்தையுமே பார்த்து பிரேமி பண்ணிடுறா. ஆனா அவளை பத்தி நீங்க எல்லாம் கவலைப்படுறதாவே தெரியல. எல்லாருக்கும் மூத்தவ, அவளுக்கும் கல்யாணம் காட்சியெல்லாம் நடக்க வேண்டாமா? மாமா, அக்கா அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல. அவ பேசாம இருந்தா நீங்களும் அப்படியே விட்டுறதா?
நாங்க என்ன மாமா பண்ண முடியும்? உங்க அம்மா என்ன பண்றா? அம்மா வெறும் ஃபிகர் ஹெட் தானே வீட்ல. எல்லா முடிவும் பிரேமி அக்கா தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தோத்தது எங்க வீட்ல. எப்படி? மக்களவை மாதிரி அக்கா தீர்மானம் போட்டு ஒரு முடிவு எடுத்து அம்மா கிட்ட ஒப்புதல் கேட்பா. உடனே அம்மா முடியாதுன்னுடுவா. அக்கா என்ன பண்ணுவா? இல்ல இந்த முடிவு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அம்மா கிட்ட 2வது வாட்டி ஒப்புதல் கேட்பா. இப்போ அம்மா சரின்னு சொன்னாலும் சரி இல்லன்னு சொன்னாலும் சரி அக்காவோட முடிவு ஆட்டோமேட்டிக்கா சட்டமாயிடும். வெரி குட் வெரி குட். வீடுங்கிறதே மினியேச்சர் நாடு தானே. சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. பிரேமி மனசுல யாராவது இருப்பாங்களோ? அது அவ்வளவு சுலபமா தெரிஞ்சுக்க முடியுமா மாமி? இப்படித்தான் அந்த சிங்கப்பூர் மாணிக்கம் பிள்ளை தன் பிள்ளைக்கு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் தவம் கிடந்தாரு. என் புள்ள இருக்கானே, என்ன பார்த்தா என் புள்ளைய. அப்ப டெஃபினட்டா முடியாது சார். அதுக்கும் முந்தி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏதாவது காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆள் நடையா நடப்பான் வீட்டுக்கு. என் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், எனக்கு அதுல இருக்கிற பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த கல்யாணம் காதல் இதுல எல்லாம் சிக்கி தவிக்க நான் தயாரா இல்ல சார். அப்புறம் அந்த ஆள் வீட்டுக்கு வரதே நின்னு போச்சு. இதுக்கு நடுவுல அந்த வீணக்காரன் நாங்க முடிவே பண்ணிட்டோம் இது அதுதான் அப்படின்னு. கொஞ்ச நாட்களாய் நெஞ்சம் என்னிடம் சொல்லும் வார்த்தை அறிவாளா, என்னை கொல்லும் வார்த்தை அறிவாளா. பாலையான நிலம் மழையை கண்ட பின், பாலையான நிலம் மழையை கண்ட பின் மலர்ந்த பூவை அறிவாளா, என்னில் மலர்ந்த பூவை அறிவாளா. கொஞ்ச நாட்களாய் நெஞ்சம் என்னிடம் சொல்லும் வார்த்தை பிரேமி 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 பிரேமி. என்ன ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? என் மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். பதில் சொல்லிட்டு போ. தேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். ராகம் தான் பிடிச்சிருக்கா? பிரேமி, என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட நீ. டூ மச். என்ன சார் டூ மச்? பெரிய இசை மேதையா இருக்கிற உங்ககிட்ட இங்கேதான் இல்ல பொறுப்பு இல்ல பொறுமை இல்ல. அடுத்த உங்க லைஃப் பத்தி நினைக்க நீங்க கொஞ்சம் கத்துக்கணும். நான் எப்படிப்பட்ட சூழல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். என்ன காரணமோ தெரியல, அதுவும் அப்படியே தொங்கல்ல ஆயிடுச்சு. இந்த விஷயமா நீங்க ஏன் அக்கா கிட்ட பேசக்கூடாது மாமா? நீங்க பேசினா ஒரு டன் வெயிட் இருக்கும் மாமா. பேசுறேன் பேசுறேன். ஆமா, கார்த்திக் என்ன இன்னும் காணோம்? இன்னுமா டெலிபோன் பேசிட்டு இருக்கா? போன் பேசி முடிச்சுட்டு சோகத்துல எழுதிட்டு இருப்பா மாமா. எனது டெலிபோன் நம்பரியா? செவரு பூரா சங்கீதாவோட பேரை. எதுக்கும் நீங்க ஒரு தடவை பிரேமி கிட்ட பேசி பாருங்க. அவ கல்யாண விஷயமா மனசு புரிச்சு போயிடும். நீங்க மட்டும் அக்கா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டீங்க, நாங்க விருந்து வைப்போம் உங்களுக்கு. சரவண பவன்ல இருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டு நாங்களே சமைச்சதுன்னு சொல்லிடுவோம். அப்புறம் மாமா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்பெல்லாம் அக்கா அடிக்கடி, இப்பெல்லாம் இல்ல கொஞ்ச நாளாவே அக்கா அடிக்கடி டெலிபோன்ல பேசுறா ஒரு ஆள் கிட்ட. இது அதுவாத்தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. எதுவா? அதான் மாமா, லவ் பக். ஓஹோ, அப்படியா? அது யார் அந்த ஸ்வீட் ராஸ்கல்னு கண்டுபிடிக்க பாக்குறேன். എന്തൊരു കളിയാ കളിച്ചത് ചിദംബരം. മൊത്തം 8 ഏസ് ആണ് സെർവ് ചെയ്തത്. நீங்க எண்ணிட்டு இருந்தீங்களா? പിന്നെ തൊന്തിയും തൊപ്പയും அந்த ஆர்மிக்காரன் சேலஞ்ச் பண்ணப்பவே நினைச்சேன் இன்னைக்கு இந்த அவுட்னு. அண்ட் யுவர் பேக் ஹேண்ட் ஸ்மாஷஸ் ஸ்டன் ஆயிட்டானே. சரி,
எனக்கு நேரமாச்சு, வீட்டுக்கு போய் குளிச்சு கழிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும். ஓகே வாங்களே, என் கார்ல உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். എന്തിന് இதோ ஷார்ட்கட் இருக்கே, நான் நடந்தே போயிடுறேன். வரட்டே. See you Bye tomorrow. then. എന്താ പ്രേമി ഇത്? നിന്നെ പേടിപ്പിക്കാൻ വേണ്ടി ഓ എന്നൊരു ശബ്ദം വെച്ചാ നീ സർവ്വസാധാരണ அப்படி பாக்குற. என் பேர் விஸ்வம், അറിയോ? என்ன சார் இது? இல்ல, ஒருவேளை என்ன மறந்துருப்பியோன்னு விசாரிச்சேன். ஆடிட்டர்னா இயர் சமயத்திலையும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற சமயத்திலும் தானே ஓர்ம வரும் இல்லையா? നിങ്ങൾ എന്താ വെറും ആഡിറ്ററാണോ? ഞങ്ങളുടെ ഫാമിലി ഫ്രണ്ടും കൂടിയല്ലേ. പിന്നെ എന്തൊക്കെയാണ് വിശേഷം? ഉള്ള ബാറ്റുണ്ടോ? ഓ, നിങ്ങൾ ടെന്നീസ് കൂടെ കളിക്കാറുണ്ടോ? പിന്നെ ടെന്നീസ് ബാറ്റ കയ്യിൽ വെച്ചിട്ട് കോഴി പിടിക്കോ? പോവേ. நீ எப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் காலையில தினம் விடாம எக்ஸசைஸ் போறியோ அதே மாதிரிதான் நானும். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, காலையில 1 hour கம்பல்சரியாவது டென்னிஸ் விளையாடுவேன். to keep my body flexible. எத்தனை மணிக்கு போவீங்க? dot 6:30 am. ஒரு 5 நிமிஷம் லேட்டா பண்ணாலும் என் டென்னிஸ் பார்ட்னர் சண்டை பிடிப்பான். சண்டை பிடிப்பாளா இல்ல சண்டை பிடிப்பாரா? சண்டை பிடிப்பார். அப்படி தெளிவா சொல்லுங்க. இருக்கும் இள்ளுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. யார் இந்த பார்ட்னர்? வா, அவர் ஒரு அதிசய பிறவியான வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் பிரேமி. கிரேட் மேன் பிரேமி, கிரேட். ഒരു പ്രാവശ്യമെങ്കിലും നീ അവരെ മീറ്റ് ചെയ്യണം. യു വിൽ ലൈക്ക് ഹിം ലൈക്ക് എനിത്തിങ്. ஓ, மீட் பண்ணலாமே. அப்படிப்பட்டவங்களை மீட் பண்றது எனக்கும் இஷ்டம்தான். நான் அவரை முதல்ல மீட் பண்ணது குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு நாள் என் கார் பஞ்சர் ஆகி நான் நடு ரோட்ல நிக்கிறேன். என்ன பண்ணது தெரியாம பேந்த முழிக்கும் போது பக்கத்துல இந்த மாருதி கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து ஒரு குரல், கம் ஆன் கெட் இன் அப்படின்னு. ஏதோ ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஃப்ரெண்டு மாதிரி. கார் எம்டியா போறப்போ பஸ் கிடைக்காம தவிக்கிறவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறது என்னோட பழக்கம். ஏதோ என்னால் ஆனது. எப்பவுமா? ஆமா, நான் போற வழியா இருந்தேன். நைஸ் ஜெஸ்டர். பீக் அவர்ல அவர் ஆபீஸ்க்கு போறப்போ கார்ல இருக்கிற மத்த 3 சீட்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டாரா. டெய்லி யாராவது 2-3 பேருக்கு இப்படி ஃப்ரீ லிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாரா. இந்த மாதிரி ஒரு ப்ராட் மென்டாலிட்டி இருக்கிறவர இந்த காலத்துல, அது இந்த ஊர்ல பார்க்க முடியுமா சொல்லு? யூ மஸ்ட் மீட் ஹிம் பிரேமி. நான் ஆல்ரெடி அவரை மீட் பண்ணிருக்கேனே. ஓ, அதையோ? பேரு சிதம்பரம் சின்னையா சிதம்பரம், ஜோனல் மேனேஜர் LIC. கரெக்டா? அதே அதே அதே. பாவம், அவரோட ஃபேமிலி லைஃப் சரியில்லை. ஃபேமிலி லைஃப் ஏன் சரியில்லை? சிதம்பரத்தோட வைஃப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் லுகீமியா. அதுக்கு என்ன சொல்றது? பிளட் கேன்சர். குணப்படுத்த முடியாத வியாதி. துயரங்களுக்கு பெஸ்ட் ஆன்டிடோட், சரியான மருந்து தமாஷ் தானே. வீட்டில் எல்லா ஜோலியும் சிதம்பரம் தான். வைஃபை கவனிக்கிறது, குழந்தைய குளிப்பாடுறது, ஆபீஸ் போறது, அது இது எல்லாமே. யுவர் பிரேக்ஃபாஸ்ட் மேடம். உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா? நான் எப்போ போறேனோ அப்பதான் என்னோட ஆஃபீஸ். இந்தா, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. இப்படி பார்த்து பார்த்து எல்லாம் செய்றீங்களே, உங்களை புருஷனா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எஸ், நிஜமாவே கொடுத்து தான் வச்சிருக்கணும். ஏய் அசடு, ஏன் அழற? லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். இந்தா. ஆ